ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக சிறப்பாக போயிட்டுருக்க சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. நல்லா போயிட்டுருக்கு, நல்ல ஒரு டிஆர்பியும் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சீரியலில் ரோகிணி இவங்கள தான் இப்போ வச்சு செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து போயிட்டுருக்கு. ஃபைனலாக மாமியார்கிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டாங்க, தான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறத. ஆனால் மனோஜோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்க வேண்டாம், கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கார் போல இருக்குது. அதுதான் அவரோட சந்தோஷம் அவரோட மூஞ்சிலேயே நல்லாவே தெரிஞ்சுது. அதை கடைசியாக அந்த ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட முத்துவோட அந்த டக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அவன் மூச்சை பாருங்களேன், எப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்கான் அப்படின்ட்டு. ரோகிணி ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னும் போது நான் எதிர்பார்த்த மாதிரி முத்து, மீனா இவங்களுக்கு தான் அடுத்த குட் நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு முத்து, மீனா வந்து ஸ்ருதி கிட்ட வந்து போய் பேச போகிறாங்க, ரவிக்கிட்டேயும். அதே மாதிரி அவங்க பேசுகிறத வச்சு கண்டிப்பாக ஸ்ருதி வந்து மனசு மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா பண்ணது எதுவுமே ஃபுல்லாக ஸ்ருதிக்கு வந்து தெரியாது. இப்போ மீனா சொல்லும்போது தான் அதை பற்றி தெரியும் அவங்களுக்கு. நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போதே அவங்களுக்கு ஈகோ எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஸ்ருதி வந்து புரிஞ்சுக்குவாங்க. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு அவங்களே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துட்டாங்கன்னா இந்த பக்கம் ஸ்ருதி வந்தாச்சு அப்படின்னும் போதே ரோகிணிக்கு தான் மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் எப்பயும் போல் உங்கள் அப்பா எங்கன்ற ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதனால் தான் கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்களா, மறுபடியும் இது மாதிரி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதை சமாளிப்போம் அப்படின்னு சமாளிக்கிறாங்களான்னு தெரியலை. ஏன்னா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஊட்டி விடுறது அந்த மாதிரிலாம் சொல்லி. இப்போதைக்கு இதை சொன்னால் தப்பிச்சிடலாம் அந்த மாதிரி கூட யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஆனால் சீக்கிரமாகவே நம்ம மீனா வந்து குட் நியூஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீனா தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். மாமியார் நினைக்கிறதுக்கு நேர் எதிராக நடக்க போகுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.